செய்யறது ஞானம் முடிச்சப்பா நல்ல சாட்சி சொல்லிட்டீங்களா? அடையாளை கூட சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடானபடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கிறேன். நாம மகிமைப்படுவதாக அடியாரை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். சரியாக புதன்கிழமை அன்று காலையில் எழுந்திருக்கும் பொழுது என்னுடைய வயிற்றுல பயங்கரமான ஒரு வாயு தொல்லை, காஸ்டபிள் ஆயிடுச்சு. பயங்கரமான ஏப்பம். எழுந்திருக்கும் பொழுதே தொண்டையிலிருந்து வயிற்று பகுதி வரைக்கும் பயங்கரமான எரிச்சல். என்னால் அதை தாங்கவே முடியல. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, யாரும் எழுப்புறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோ வேதனை. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தாவே என்னை குணமாக்குங்கப்பா. அந்த வயசு அந்த ஏற்பத்த நிமித்தம் சரீரத்துல பயங்கர பலன், நெஞ்சு எரிச்சல், இப்படி எல்லா ப்ராப்ளமும் ரொம்ப எனக்கு முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு புதன்கிழமை காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டா இருந்தது. வாமிட் பண்ணிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் சரியான பசி எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்க உடம்பு அந்த பல்ஸ் லெவல் அப்படியே கம்மியாகிட்டே இருந்தது. ரொம்ப முடியல. தலைமை இந்த இடத்துல பயங்கரமான ஒரு வலி, பயங்கரமான சரீரத்துல வலி. நம்மளுடைய சமூகத்துல எப்படி விலவந்தா இருந்தாலும் உடனே ஆண்டோடைய சமூகத்துல கேட்பேன், ஆண்டவரே இது எது நிமித்தம் வந்ததுப்பா, என்ன நடந்தது ஆண்டவர் சொல்லி. இப்போ பாருங்க, நான் ஸ்கூல் போறது இல்லை, ஸ்கூல் விட்டு நின்னாச்சு. ஒரு 25 நாட்கள் ஆகுது.
அந்த இடத்துல போகும்போது காலையில சீக்கிரமா சாப்பிட்டுருவேன் 8 மணிக்கு. அப்புறம் மதியானம் 12 மணிக்கு சரியான நேரப்பட ஆகாரத்தை எடுத்துட்டேன். வீட்டுல இருக்கிறதுனால 11 மணிக்கு சாப்பிடுறது, அப்புறம் மாத்திரை போடுறது, 12 மணிக்கு மாத்திரை போடுறது, மறுபடியும் மதியான நேரத்துல 3 மணிக்கு சாப்பிடுறது. இப்படி நேரம் தாழ்த்தி நீ சாப்பிட்டபடினால உன் சரீரத்துல அந்த பலவீனம் நான் சொன்னதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. என்னால முடியல, நிக்கவே முடியல. அன்னைக்கு இரவு தலைவலி ரொம்ப அதிகமா இருந்தாலும் நான் அங்க பக்கத்துல இன்ஃபன்ட் ஜீசஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். என்னால முடியல. நான் மாத்திரை போடாம தலைவலி இருந்தா கூட ஜோம் பண்ணிட்டு அப்படியே இருந்துருவேன். மாத்திரை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தலைவலிக்கெல்லாம் வருஷ கணக்கில் ஆகும். சொல்லணும்னா தலைவலி சரீரத்துல எந்த பலவீனம் வந்தாலும் மருத்துவமனைக்கு நான் போவேன். அவ்வளவு தேசத்துல போக மாட்டேன். ஆனா என்னாலேயே கட்டுப்படுத்த முடியாத மாதிரி பயங்கரமான ஒரு பலவீனம். அப்போ ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். மகளே, உனக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு தவிர ஜெபிக்கிறபடினால் அநேகருடைய மந்திரத்தின் கிரியைகளுடைய மரணப்படுக்கையில போடுபடிக்கு இருக்கு. நீ ஜெபிச்சுட்டேன்னு சொன்னார். எனக்கு ப்ரேயர் பண்ண கூட முடியல. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு பலவீனம். உண்மையே சொல்லணும், பலிவிடத்துல இருந்து எனக்கு ஸ்டீஃபனப்பா வரல, ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். அவருடைய சூழ்நிலைகள் உண்மையாக தேவன் அறிந்திருக்கிறார். அதனால எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு சபைக்கு கொடுத்த ஒரு தூண். அவர் சங்கீத தியானம் எடுக்கிறது, இந்த பிரேயர் என்னை சப்போர்ட் பண்ணி இது பண்ற. உடைஞ்சிட்டேன். 2 வாரமா என்னுடைய இருதயத்தை கர்த்தர் அறிவார். இது ஒரு பக்கம் எனக்கு எல்லாம் யோசனை பண்ணிட்டு கெட்ஸி அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் அவ்வளவு ஸ்கூலுக்கு போல பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் எனக்கு நெருக்கப்பட்டிருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. நரம்புல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஏற்கனவே நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன். இப்பதான் ரத்தம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே தேடிட்டு உடம்பு வருது. இவங்க நரம்புல இன்ஜெக்ஷன் போடும்போது கணவரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எது கூப்பிடுறீங்க, நீங்க என்ன சின்ன பிள்ளையா போட்டுங்க அப்படின்னாங்க. கையில அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சாப்பிடவே இல்லை. கரெக்ட் எடுத்து ஒரு 3 வேளையும் சரியா சாப்பிடவே இல்லை. காலையில எழுந்து என்னால நிக்க முடியல. அப்படியே இந்த உலகமே சுத்துது. அந்த வீடியோ அப்படியே சுத்துது. பயந்துட்டேன். ஆண்டவரே, இனி நான் ஜீவனோடு இருக்க மாட்டேனோ தெரியலையா ஆண்டவரே, இன்னும் எப்படி நான் கவனப்பட்டது இல்லை. குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி அந்த 3ஆவது நாள், தையல் போட்ட 3ஆவது நாள் எழுந்து நடக்க சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒரு தலைவீனம் முதல்ல எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு கொடுத்த சபைக்காக நான் வேலையை விட்டு வந்திருக்கேன்ப்பா, என் ஜீவன் போகக்கூடாது. பயங்கர தலைவீனம். உண்மையா சொல்றேன்னால இன்னைக்கும் யோசனை பண்ண முடியல. நரம்புல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பலவீனம். அப்படியே சுத்துது. யாரையும் பிடிச்சு கூட என்னால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாதபடியான ஒரு சூழ்நிலை. ஜபிச்சுட்டு நேற்று வரைக்கும் அந்த பலவீனம் இருந்தது. நேற்று காலையில நான் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல அழுது ஜபிச்சேன். தடுப்பதே மருத்துவம் போயிருக்க கூடாது. நீங்க எனக்காக சொல்லுவது எல்லாவற்றும் செய்து முடிச்சிருக்கேன், எனக்கு பலனை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல ஜபிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு சரியான ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். பரிகாரியாகிய தேவன், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அடியாருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். எழுந்து நான் நிற்க முடியாதபடிக்கான ஒரு பலவீனம். ஆண்டவர் அந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். அந்த தேவாதி தேவனுக்கு கொடாதி கொடி நன்றி ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். அவர் கூப்பிட்ட உடனே மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம். சரீரம் தேவன் தங்குகிற ஆலயத்தை நேரப்பிடரம் ஆகாரத்தை எடுத்து நம்ம கவனிக்கலன்னா இப்படி ஒரு பலவீனம் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அநேக மந்திரத்திற்கு நிமித்தம் வந்த பாடுகளிலிருந்தும் கட்டுகளை உடையது. நேற்று தினத்துலதான் நைட் பிரேயருக்கு போய் ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய பிரசன்னம் என்னை இது நாள் வரைக்கும் தாங்கி இன்னைக்கு உயிரோடு இங்கே கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று உட்கார்ந்து காலையில் அதிகமாய் தேவ சமூகத்துல கண்ணீரோடு என் குடும்பத்துக்காக, நம்ம விசுவாசி பிள்ளைகளுக்கு அதிகமாய் தேவ சமூகத்துல கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அந்த பலவீனத்திலிருந்து என்னை பரிபூர்ணமான விடுதலை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். சரீர பலவீனம் என்பது எப்படிப்பட்டது? இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் அப்படின்னால எழுந்து நடக்கிறோம்னால ஆண்டவருடைய இறக்கம், தயவு, கர்த்தர் என்னை கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு கொடானபடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறடிக்கிறேன். மருத்துவமனைக்கு போய் விடுதலை இல்லை. அப்பதான் ஆண்டவர் இந்த வேதத்தில் உள்ள 12 வருஷமாய் பெருவாடுள்ள ஸ்திரீ எத்தனை அந்த வைத்தியர்களால் அவ வேதனை பட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாரு மகளே. ஆவியானவர் என்னோட பேசினார். அவ குணமடையும்படியா எத்தனையோ மருத்துவமனைக்கு போனாள். அவெல்லாம் வியாதியை குணமாக்க முடியல. அதே சமயத்துல அநேக வைத்தியர்களால் அவள் பாடுபட்டால் தான் வேதம் இருக்கு. இந்த ஒரு சின்ன காரியங்களை என்னால சகிக்க முடியலையா ஆண்டவரே, அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அந்த விசுவாசத்தின்படிக்கு நீர் அவளுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல மீண்டும் புதிய வல்லமையோடு புது அபிஷேகத்தோடு என்னை நிரப்பி நடத்தின தேவாதி தேவனுக்கு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இரவு நேரத்திலும் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஜெபிச்சு நம்முடைய சபை விசுவாசங்களுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியிலே மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபித்தோம். சாட்சி இருக்கப்பா? வா.
சர்வ அதிகாரம் உள்ளவர். என் குடும்பத்தையும் எங்கள் மனவாட்டி சபையும் நினைச்சதுக்காக ஸ்தோத்திரம் தான் சொன்னோம். போன வாரம் இதே நேரத்தில் இருள் சூழ்ந்து சாவின் பாதைக்கு என்று முடிஞ்சிச்சு என் பொண்டாட்டியுடைய கதை. இங்கே வந்து அழுது. ஆனாலும் காலையில் 4 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, கேரண்டி கொடுக்க முடியாது சொல்லிட்டேன். அப்படியே மாட்டேன். என்ன மொத்தம் 3 இன்சிடென்ட். உயிரிலே தான் விளையாட்டு, உயிரை கையில் வச்சுன்னு விளையாடி அந்த உயிரை எடுத்து கொடுத்த என் தேவன் கொடி ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். விளையாடுறதுல கிங்கு, கேம் எடுக்கிறதுல கிங்கு, திருப்பி அந்த உயிரை மீட்டி வர்றதுல கிங்கு. முன்னமே அந்த மாதிரியான உலகத்துல நீ யாருப்பா, எப்படிப்பா, எப்படி எங்களுக்கு இப்படி நேசிக்கிற, நான் பாருங்க நாசமா போனோம், இவ்வளோலாம் உனக்கு விரோதமா இருக்கிற ஜனம், ஆனாலும் எப்படி எங்களை அன்பு செலுத்துறப்பா. எனக்கு சொல்ற அடைக்குது தொண்டப்படாது. எவ்வளோ சொல்லணும் வந்த சொல்ல முடியல. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மா சொன்ன மாதிரி அவங்க கை போட்ட நரம்பூசி மாதிரி வீட்டில் இட்டுன்னு வந்து 5 நரம்பூசி கையில் போட்டு ஏற்றினா டாக்டர் வீட்டில் மனைவிக்கு. மண்டையில் பிரெயின் உள்ள ஒரு வால்வு வெடிச்சிட்டு இருக்குது. வெடிச்சு அது ரத்தமெல்லாம் ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக பாஞ்சிட்டு இருக்குது. பாஞ்சு 2 குழாவில் ஒரு குழாவும் அடுப்பு, இந்த குழாவும் அவுட்டு. ஆனால் உயிரை வச்சிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை காலி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வெடிக்கும் விளையாடல. உயிரை கையில் செத்துட்டு பிறப்பு வச்சுட்டு இங்க கிட்ட சொல்ற முடியாத மகனை முடிஞ்சிருச்சு. சங்காரத்தோடு நினைச்சிட்டு முடிஞ்சிருச்சு. முன்னாடி பார்க்க முடியும். எனக்கு தெரியாது முடியாத மகன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எப்படிப்பா 2 பிள்ளைங்க இருக்குது, எங்க போவது சாமி உடத்தவரையாக இருக்கிறான். இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணு இதே விஷம் குடிச்சிட்டு வந்த பாய்சன், பெட் பாய்சன், வீட்டு குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டத்துக்காக 4 பேருக்கு என் பொண்டாடி என் பொண்ணு கையில கொடுத்து அனுப்பிச்சுட்டு இந்த ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி அந்த விஷத்தை வாங்கிட்டு சொல்லி ரோட்லயே அந்த பொண்ணு அந்த விஷத்தை குடிச்சிடுச்சு. நான் யாருக்கும் தெரியாது. 8:30 மணிக்கு குடிச்ச 2020 நடந்த சம்பவம். இதே மனவாட்டி சபையில் 20ல் குடிச்சு 8:30 மணிக்கு குடிச்ச சம்பவம். நைட் 12 மணி வரைக்கும் அந்த பிளட்ல அந்த விஷம் ரத்தத்துல கலக்கல. ஆனால் 2 பெய்யாமல அதனால எல்லாம் கவர்மெண்ட்டே லீவ் விட்டுருக்கான். அந்த டைம்ல தூக்கிட்டு போயிட்டாங்க. என் மச்சம் வந்து எடுத்துட்டு போனான். மழைக்கு யாரும் வெளியே வர ரிப்போர்ட் போட்டு ஸ்டாண்டில் போய் போட்டான். 12 மணிக்கு வச்சு மாஸ்க் வச்சுட்டு டாக்டர் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எப்படி இது போயிடுச்சுன்னு தான் நினைச்சாங்கன்னா அந்த உயிர் அந்த வெறும் டிக்குன்னு அடிக்க வச்சுட்டு திருப்பி எடுத்து காட்டுறாரு. 12 மணி வரைக்குமே இந்த ரத்தத்துல கலக்காத பிளட். இது என்ன அதிசயம் டாக்டர் காலையில் என்ன கேட்டான். மற்ற மிராக்கள் தண்ணி இந்த 4 hours 5 hours என்ன நடந்தது, எப்படி நடந்தது வெளியே புரியல. அதே ஒரே நாள்ல மறுநாள் எமர்ஜென்சி வந்து அவளை தூக்கிட்டு வந்து அந்த விஷமே உள்ள கொடுத்து எந்த விஷத்தை கொடுத்து சாவடிக்கணும் அதே விஷத்தை பொண்ணு கையிலே கொடுத்து கேம்பாடி அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஆச்சு. 2024 போன வாரம் இதே நேரத்துல இங்கே வந்துருக்கு. அக்கா கிட்ட வந்துருக்கு, அம்மா கிட்ட அம்மா என்னம்மா பயப்பதிக்கிட்டு ஒன்றும் ஆகாது. ஆனா சொன்னார் முடியாத மகளை முடிஞ்சு போச்சு கதை. சொன்னா தூங்கி ஒன்றும் பண்ண முடியாது. வேணுமா உன் கொண்டாடி உனக்கு வேணுமா வழிபடுத்திருந்து அழுதுட்டு போ, ஒன்று கிடைச்சா கிடைக்கும் கிடையாது. ஆனா செவ்வாய்க்கிழமையே இந்த கதையை முடிச்சுட்டார். ஆனா என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த செத்த உயிரை கையில வச்சுக்கிட்டேன். அவன் வாந்தி எடுக்கிறான். ஒன்றும் சாப்பிட முடியல. கை கூட வாந்தி நிற்க முடியல, படுக்க முடியல. அப்படி எத்தனை வாங்கி அப்படியே விட்டு கட்சியில் சனிக்கிழமை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து டாக்டர் உடனே சிடி ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் டப்பு எடுத்தாங்கல்ல. எடுத்தா ஃபுல் லாக் மெயினாக சொல்லிட்டாங்க. சைன் போட்டுருங்க, கேரண்டி கொடுக்க முடியாது. ஊசி போட்டு இழுப்போம், வந்தா உயிர், இல்லைன்னா முடிஞ்சிடுச்சு. அப்படியே ஒன்றும் பண்ணல. உன்னால முடியாதா, நான் உன்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன் சொல்லி நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி விட்டுருவியா? நான் விட்டுருவோமா உன்னை? எங்களுக்காக குமாரனுக்காக நாங்கள் வந்தா இருக்கிறோம், விட மாட்டேப்பான்னு சொல்லிட்டு அப்படியே நம்மோட இருந்த ஒன்றும் பேசுறேன். எங்க யாரையும் நம்மள உன்னை எங்க வீட்டில் எவ்வளோ சொல்றாங்க, இவ்வளோ சாவு பாடா இருக்கிறா, அசிங்கமா திட்டாங்க. விட்டு போறாரு சர்ச்சுக்கு பொட்டை இல்லாம சொல்லிட்டாங்க. அப்படியே நம்மோட அப்படியே எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்தேன். யாரை பார்த்தா நடக்கும் வேலை ஓடியாது. இங்கே தான் அப்படியே 12 மணிக்கு அப்படியே கண்ணு கலங்கி அம்மாவும் பார்க்குறாங்க. சமைச்சாங்க போக மகனே அடி. நான் திருப்பி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன். நீங்க தீர்க்கதரிசி கூப்பிட்டு ஒரு ஜபம் பண்ண சொல்லு உன் மகளுக்காக அப்படின்னு. அம்மா கூப்பிட்டு திருப்பி சொன்னம்மா உங்களை பண்ண சொல்றாருமா, ஜபம் பண்ண சொல்றாருமா.
அம்மா என்ன பண்ணவரு தெரியாது, அவருக்கு அம்மாவுக்கு தான் தொண்டை தான் தெரியும். என்ன வேலை நாங்கள் 2 பேருக்கு அவ்வளோதான். மத்தியானம் ஆச்சு. நான் இங்கே வந்து வரத்துக்குள்ள அங்கிட்ட போய் சேர்த்து அட்மிட் பண்ணி மண்டையில் மொட்டை அடிச்சு என் கையாலே அவங்க இதெல்லாம் உடைக்க வச்சுட்டாங்க. ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பாவாடை, வெள்ளை ஷர்ட்டு எல்லாமே அந்த பலான ஃப்ரெண்டு அந்த சாயத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் ஒரே நினைப்பு, எந்த வெள்ளை துணி போட்டு ரசிக்கிறவராச்ச இது வெள்ளை துணி தான் மாட்டிருக்கிறான். எவ்வளோ பேச்சுவார் பொண்டாட்டி. ஆனால் அப்படியே ஒன்றுமே இல்லை, ஒண்ணு முடிஞ்சிச்சு தான். அப்படியே படுத்துங்க, தட்டி தட்டி எழுப்ப மாட்டோம். கண்ணு தந்து பார்த்தா தானே அடைஞ்சு போயிருக்குது, செத்து போயிட்டு இருக்குதா எனக்கு நல்லா தெரியுது. இது முடிஞ்சிச்சு, இந்த கதை முடிஞ்சதை கண்ணை மூணதை எழுப்ப முடியவர் அவரால். அது இந்த மனவாட்டி சபைக்கு தான் அந்த வல்லமை வரும். இடத்துல அந்த செட்டு இடத்துல நீங்க போட்டாலும் சரி, எங்க இடத்துல நீ எழுந்து போவாங்க ஆட்சி சொல்லுவேன், எந்த சாவா இருக்கும் எத்தனை போட்ட உயிரோட ஏப்பி காட்டலாம். நான் பேர்பட்டது 2 உயிரை மீட்டி கொடுத்து உயிர் உள்ளது இன்னும் சகலத்தை புதிதாக்குற சொன்னேன். நான் சொல்றாரு அதே மாதிரி நான் எழுந்த உயிரோட மறித்த சதாமல உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அந்த தரிசனம் மட்டும் அப்படியே வச்சு நம்ம நீ ஏன் உயிரோட இந்த பிள்ளைங்களுக்காக ரத்தத்தை சிந்தி எழுதிய நம்ம நட்டியை விட்டுடுவியா ரைட் விட்டாலும் பரவாயில்ல, செத்துட்டா போய் கண்ணை மூட்டு தூக்கி தலை சொன்ன கண்ணு தரும் வெளியே ஆச்சு. பார்த்தேன் மாடியில அறுவை சிகிச்சையில உள்ள யாரையும் அண்ட மாட்டாங்க, கேட்டெல்லாம் கூட்டிடுவாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம் எப்படி ஆண்டவரே, நான் எப்படியாவது போய் ஜபிச்சாதானே முடியும், எப்படியாவது என்னை விடு ஆண்டவரே, என்னை மட்டும் தண்ணி விடு அப்படின்னு பாருங்க. அந்த புள்ள கேட்குன்னு சொல்லிட்டு என்ன கேம் எடுத்தார். இந்த பக்கம் எல்லாத்தையும் கூட்டிட்டான், அந்த பக்கம் கூட்டிட்டான். ஒருத்தருக்கும் அந்த ரூம் லாக், அந்த ஸ்டாண்டிங் சைடில் அறுவை சிகிச்சை ரூம் கிடையாது, தரக்கூடாது அப்படின்னு. வெறும் டாக்டர்ஸ் தான் போவாங்க. 13 டாக்டர் 10 டாக்டர் ஏறி போறாங்க. நான் பைபிள் எடுத்துன்னு போய் படிக்கட்டு வந்தேன். படிக்கட்டு டோரை திறந்தாங்க. அப்படியே போய் சொல்றாங்க, நான் இருக்கிறதே அவங்க கண்ணை மறைச்சிட்டாரு. ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. 1:10 கேம் நடக்குது. 2:20 ஆச்சு, 3 ஆச்சு, 3:20க்கு அழுது சொன்னா நான் பண்ண மஞ்சளா ஒரு துட்டி எடுத்துன்னு வாங்கன்றான். இதுதான் சொல்றான், துட்டி எடுத்துனோம்னா என்ன அர்த்தம், செத்து போயிட்டா துட்டி எடுத்துன்னு வாங்குவான். என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்றேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நம்பிக்கை விடலை. ரைட் பரவாயில்ல, செத்தா கூட சரி துட்டி போட்டு தரன்னு சொல்லி கண்ணை தர ஒரு பண்ணி பார்க்கலாம் கேம் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்போ கூட விளையாடுறேன். முடியாத தகப்பு நீ கையில் கூட்டுக்காத வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன், நான் உனா பண்ணுன்னு சொல்லி அது மாதிரி தான் விளையாடுவேன். எங்கள் அப்பா கிட்ட முட்டி போட்டு விளையாடுறது இப்படி தான் அந்த கேம் விளையாடுவோம். விடவே மாட்டேன். நீ கொண்டு வந்து கொடுத்தாதா நான் உயிரோட தேவைன்னு சொல்லிக்கிற மாதிரி இவ்வளவு மறித்த சராமல் உயிரோட இருக்கிறேன்னு சொன்ன தேவை அவளையும் நீ எழுப்ப முடியும், எழுப்புவேன், எழுப்பி வச்சுக்க. ஆனால் ஏதோ ஒரு கேம் இருக்குது முடியாதுன்னு சொல்லி அதான் அப்படியே. அப்புறம் அந்த கூட்டு போட்டுட்டு அவன் சொல்றான், துட்டி அப்படி லெவல்னா கம்முன்னு இருக்கீங்க, இதெல்லாம் சொல்லுப்பா, என்னப்பா ஆச்சு அதெல்லாம் சொல்றேன். நீங்க துட்டி அப்படிவாங்க சும்மா இதான் சொல்றான், எனக்கு துட்டி இல்லைப்பா, உங்களுக்கு துட்டி தான் போடு அப்படின்னு. நாங்கள் போட்டா நீங்கள் கொடுப்பீங்களா துட்டி, பரவாயில்லப்பா நாங்கள் கீழே நிறுத்து வர சொல்கிறேன். சொல்லவே மாட்டீங்க. வெளியில் எதுனா வந்துருவாங்க, அதான் அந்த மாதிரி இருக்கிற அவங்க வந்தால் பார்க்க சொல்கிறோம், பேச சொல்கிறோம், போவோம் இப்படி தான் சொல்கிறாங்க கட்டி. அப்பவும் சொல்ல மாட்டான், கண்ணு தருவது பார்த்துருக்கு. அப்புறம் என்ன அந்த ரொம்ப நிறுத்திட்டேன். அப்புறம் உள்ள அவன் சொல்கிறான், மண்டையை அறுத்து காப்பு ஓப்பன் பண்ணி உள்ளத்துல மூளையை கையில் எடுத்து அந்த ரிட்டர்ன் இது பண்ணணும். ஆனால் உங்கள் தெய்வம் என்ன தெய்வமோ, ஆனால் ஓல்ஸை போட்டு அப்படி உறிஞ்சவுன்னு அந்த உறைஞ்சி போன ரத்தம் வராது. கோமால எனக்கு பொண்டாட்டி நாத்திக்கிழமை கோமா, அதுக்கு முன்னது கோமா, அதுக்கு முன்னாடி ஆனால் செத்தது செவ்வாய்க்கிழமை. நாத்திக்கிழமை வரைக்கும் வீட்லேயே ட்ராமா கொடுத்து உயிரை வச்சுக்கின்னு கண்ணு தற்காதியா வாந்தி எடுக்க வச்சுக்கின்னு இவ்வளோ ட்ராமா, எங்கள் குமாரான ட்ராமா பெரிய ட்ராமா இங்கே. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நாத்திக்கிழமை கோமா, நாத்திக்கிழமை கோமான்றான். ஆனால் அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சு வச்சுட்டாரு. இங்கே இந்த மாதிரி பண்ண அப்புறம் வந்து கண்ணு தரணும் சொல்கிறான். நாட்டே வெண்டிலேட்டர் ஓப்பன் பண்ணி எடுக்கல, ஊசி போட்டாலும் அந்த ரத்தம் உடஞ்சி போன ரத்தம் வராது. இது என்னன்னு தெரியல, போட்டு குத்துன உடனே 4 ட்ரில் போட்டு சலசலன்னு அந்த ரத்தம் கையில் கொடுக்குறாங்க. பிளட் வச்சா போயா உன் ரத்தையா, எந்த ரத்தம் இல்லையா, ஒரு ரத்தையா ஊத்தியா, ஒரு ரத்தத்தை ஒரு நாள முடியாது. இல்லை இது சாட்சியா சொல்றேன், ஒண்ணு நீயா நானா கேம் அதுதான் அப்படின்னு இதை சொன்னேன். நான் பட்டு தான் சொன்னேன், ஒண்ணு நீயா எவ்வளோ கதை பார்த்துருக்கு, இந்த கதையை நம்ம பார்ப்போம், அது சாட்சி சொல்லணும்.
நாம இந்த சபையில மகிமைப்படணும்னு தோட்டு என்ன சொல்றாரு அந்த படம் நான் பார்த்துக்க விடு அப்படின்னு என் மாமியார் சொல்றாங்க. அட போதுங்கண்ணே செட்டான தூக்கி போட்டு உன் பொண்ணு வேற யாரா பையனை பத்தி கல்யாணம் பண்ணி அதுக்கு ஏன் வேதனை போறேன். நான் சொன்னேன் அதுக்கு இல்லை எந்த ஒரு உயிர்கள் அப்பா சொல்லி என்ன மீட்டு கொண்டு வந்து விட்டுருவாரோ அப்படின்னு இதெல்லாம் கேட்டேன். திருப்பி அந்த மாதிரி சொல்றேன். உண்மையாவே வந்து பயங்கரமான தேவை தான். நாங்க கூட நினைச்சோம். என் மச்சான் கூப்பிட்டு சொல்றான், மாமா முடிஞ்சிச்சு மாமா சிக்கல பொண்ணுகிட்ட சொல்லலாம் பயப்படுவா மாமா எப்படி நான் எதுவும் சொல்லலை முடிஞ்சிச்சு மாமா இந்த முட்டை போட எப்படி சொல்லிட்டு போட எங்க ஆண்டு இருக்கப்ப சரி மாமா ஆனா அந்த பையன் மட்டும் போறியா எங்க இருக்கிற மாமா நான் சர்ச்சுக்கு போறேங்க எங்க அப்பா போய் அவரால் முடியாது அங்க இருந்தா அவர் அங்கே முடிச்சுடுவாரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுடுவாரு உண்மையாக கையில் நரம்போடு சேர்ந்து இதுவோடு எடுத்துன்னு போய் ஆப்ரேஷன் பண்ணி கையில் முடிச்சு கையில் எடுத்து கொடுத்துட்டு அதான் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரியான சம்பவம் ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் அனுப்பவே முடியாது. அந்த ரத்தமும் வராது. அப்படியே சும்மா சலக்கு ரத்தம் ஒழியாடுது. அன்னைக்கு சாயந்தரமே ஐசியூ, மறுநாள் ஜெனரல் வார்டு நான் மகாக்கள் அப்படியே சொல்லியிருக்கேன். இன்னும் என்னென்ன செய்ய முடியாது செய்யும். மறுநாள் சாயந்தரத்துக்குள்ள 2 பாட்டில் ரத்தம் அவங்க சொல்றாங்க இந்த பிளட்டு மட்டும் வெளியே வரலன்னா சொல்றதுக்கு இல்லம்மா திருப்பியும் லாக் ஆகிடும் ஒன்றுமே சொல்ல முடியாது திருப்பி போமா போயிடுவான். அப்படியே கண்ணு தண்ணி பார்க்க வச்சு பையன் ஓடுறான் பொண்ணு அழுகுது. அப்படியே இருந்து நேற்று அப்பா ரிலீஸ் பண்ணி அவங்க அக்கா வீட்டுக்கு போனாங்க. எப்படி விளையாடுறாரு அவரால் முடியும். நம்பிக்கை விசுவாசம் அந்த அன்பு நம்ம மேல பயங்கரமா வச்சிருக்காரு. இதே மாதிரியான சம்பவத்துல யாரா இருந்தாலும் எங்க மனவாட்டி சபையில தேவன் உயிரோடு அவர் சொன்னதும் சொன்னாரு சொல்லியும் செய்யாது இருப்பாரோன்னு நேற்று அந்த அம்மா சொன்ன மாதிரி விடிகால இவங்களுடைய 3வது நாள் என்னுடைய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா திருப்பி அதே ஸ்பாட்ல என்ன எடுத்துன்னு போய் வழக்கம் நான் சொல்லல சொல்றாரு. மிட் நைட் நான் மலையை விட்டுட்டு இங்கே பசங்களை விட்டுட்டு வந்தேன். என்ன போட்டு அடிச்சுட்டு போற மண்டியில அது என்னாலும் தெரியல. என்ன கிரியை வந்தா இல்லை என்னாலும் தெரியாது கத்தருக்கு தான் தெரியும். என்னால் மண்டை திருப்ப முடியல. நான் மேட்டு முடிஞ்சிச்சு. 2 ரிஸ்டையும் பிடிச்சிட்டான் கையை. இந்த கையை தூக்க முடியல. கையை பிடிச்சி இழுத்துட்டான். வடமெல்லாம் சில்லன்னு ஆயிடுச்சு. மேட்டை 2:10 நடக்குது. 1:05 2:10 டோட்டல் சீரியஸ் நினச்சிட்டேன். ஓஹோ அங்கே தொட்டி இங்கே பிடிச்சிட்டான். நான் கதையை இப்படியே தான் சொன்னேன். மாத்திரம் அதில் படுக்கையிலே பத்தின யூரின் கூட படுக்கையில போயிட்டு தெரியல. ஜில்லு போய் உடம்புல கை விஷ்டெல்லாம் எடுத்து அதுக்கு அவளுக்கு இன்னும் இருந்து நேரத்துல இந்த மண்ணிக்கு பின்னாடியும் ஊரில் உன் நாமத்தை நான் மகிமைப்படுத்துற பிள்ளையா வேணும்னு எடுத்த உன் நாமத்தை மகிமைப்படுத்தினா என்னை எடுத்துன்னு போய் இல்லையே பாடியா எடுத்துன்னு போயிடுன்னு சொல்லிட்டு அவள்தான் சொல்லிட்டு பத்தவங்க எனக்கு ஒன்றும் தெரியாது. எழுந்து அப்படி இப்படி பார்க்குறேன். யூரின்லாம் காஞ்சிட்டு இருக்குது. கை கால் சில்லுலாம் போயிட்டு இருக்குது. எனக்கே ஒன்று நேற்று நடந்த சம்பவம் நல்லா தெரியும் எனக்கு. அந்த மண்டையை அடிச்சு உடைச்சது போற அப்படி உடைச்சது. எழுந்து காத்து சாதாரணமாக பார்க்குறேன். அவ்வளோ நல்லா இருக்கிறேன். நைட் இப்படி ஆச்சு இதோட சாட்சியாக சொல்லுவேன். மரம் லைட்டாக ஸ்லைட் அப்படி போட்டு அப்படி போயிடுச்சு. அது விடிகாலில் அம்மா தரிசனத்தில் வந்து அவங்க இங்கே காலையில் பச்சை புடவை கட்டி போட்டு புடவை கட்டி முடியல அப்படின்னு நான் நினைச்சேன். நம்மளுக்காக அமைச்சிருக்காரு பிறகு எழுப்புறதுக்கு அதை என்னன்னு தெரியல. நான் தேவன் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறேன். இனி பயப்பட வேண்டியதில்லை. துக்க நாட்கள் முடிந்ததுன்னு சொன்ன மாதிரி அப்போ ஸ்டீபனை பகவான் ஒன்றாக்குமே அந்த 24 சங்கீதம் தாயார கூட பேசினார். அருமையாக பேசினார். 2 பால் குடிச்சாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, பேசுறாங்க. நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம் அப்படின்னு அருமையான சாட்சி கொடுத்தாரு அப்பாவும். இந்த இடத்துல ஏன் தகப்ப உயிரோட இருக்கிறேன். நான் ஒரே வார்த்தை தான் சொல்றேன். ஏன் தகப்ப உயிரோட இருக்கிறேன். எது வேணாலும் என்ன முடியாது இங்கே முடியும். எங்க அப்பாவால முடியும். எங்க அப்பாவுடைய அம்மாவால முடியும். பேசலாம். பிரசுத்தமுள்ள பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே சீக்கிரமாவுடைய தாயார் கூட நீ கொடுத்தவர்களுக்காக நன்றி. நாங்கள் சபையில ஜெபிச்சோம். கர்த்தர் நீங்க கர்த்தரை கேட்டீங்க ஆண்டவரே. ஆயுசு ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்துருக்கிறீங்க. நன்றி அப்பா. பிள்ளைகள் சொன்ன ஒவ்வொரு சாட்சியிலும் அப்பா நீங்க மகிமைப்பட்டீங்க. நீர் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் தாப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த பாதையில கடந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் ராஜா நீ பெரியவர் ஆண்டவரே. அப்பா அவை துதிக்கிறோம். மருத்துவர்கள் அல்ல ஆண்டவரே, நீ பரிகாரியா இன்றைக்கு இருக்கிறீங்க ஆண்டவரே. எகிப்துக்கு வரப்பண்ணின ஒரு கொள்ளை நோயை உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தை
இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட்டு கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி. சொன்ன சாட்சியிலே நீர் மாத்திரம் மகிமைப்பட்டீங்கப்பா. தொடர்ந்து வார்த்தையின் பகுதி உடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. அடியாருடைய கால்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீரா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரவு நேரத்துல கூட நிறைய சாட்சிகள். நம்முடைய பிலோமினாவுடைய பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்க. அந்த பிள்ளை வந்ததுல இருந்து பயங்கரமான ஒரு வியாதியின் மரண படுக்கையில அந்த குழந்தை இருந்தது. போன வாரம் இப்படி நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு பயங்கரமான ஒரு மரணத்தின் சூழ்நிலைகள் நம்ம ஃபேமிலியில சுத்தி அப்படி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நம்ம தாக்கப்படலனாலும் நம்ம சுற்றில இருக்கிறவங்க தொடப்படுகிறதே நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்களுக்கு போய் ஜெபிச்சுட்டு வந்தவர்கள் அந்த பிள்ளை 2 நாளா வாமிட் பண்ணிட்டு அப்படியே படுக்கையிலே இருந்தது. அந்த குழந்தை யூரின்ல அப்படியே ப்ளீடிங் போயிட்டே இருந்தது. பயங்கர ஒரு பலவீனம். ஆண்டவரை கூட்டிட்டு போய் அங்கே ஒரு மரணக்கட்டை உடைச்சி ஆண்டவர் உண்மையாவே ஊழியக்காரர்களுக்காக அதிகமா செவிங்கப்பா, ஊழியக்காரர்களுக்காக செவிங்க, சபைக்காக அதிகமா செவிங்க. ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கு எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பலவீனங்கள் வருகிறது என்று உணர்ந்து தயவு செய்து உங்களுடைய ஜப நேரங்களை ஒரு 1/4 மணி நேரமாவது என்ன பண்ணுங்க, ஊழியர்களுக்காக உங்க தேவ சமூகத்துல காத்துருங்க. கர்த்தர் இப்படி நிறைய காரியங்களை அவர் உண்மையாக ஜீவன் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து ஈவாக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. குழந்தைக்கு ரொம்ப மறுபடியும் மூச்சு வாங்குதல் இருக்கு, ஜெபிச்சு கொள்ளுங்க. அடையாளோட சகோதரியும் ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க உங்களை தனி ஜபத்துல ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நேரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 282ஆம் பக்கம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உண்மையாவே கீழே அப்பாவுடைய பைக்கை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அந்த ஒரு அப்பா நீங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கு படியில ரொம்ப சந்தோஷத்தோடு ஏறி வந்தேன். அப்பா என்ன நினைக்கிறாரோ தெரியல, அவரை விசாரிக்கலன்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். 2-3 தடவை நான் ஞாயிற்றுக்கிழமையே பண்ணேன். அவங்களுடைய லைன் பிஸியா இருந்தது. ஒருவேளை என்னென்ன ஏதாவது வேதனை இருக்குமானால் சபை நடுவே ஒரு இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆண்டவர் வரும் வரைக்கும் நீங்க இருக்கணும்ப்பா என் கூட. உண்மையாவே சபை உடைக்கப்பட்ட நாட்கள் அப்பா கூட இருந்து என்னை தைரியப்படுத்தி நோதவர்கள் கொண்டு வந்தார். 3 வாரம் வரல, நான் மிகவும் உடைக்கப்பட்டேன். பயங்கரமா உடைஞ்சிட்டேன். அந்த எல்லாரும் எடுத்துறீங்களே, நான் என்ன பார்த்து வந்ததுன்னு சொல்லி இந்த ஆட்டோல இறங்கும்போது அவருடைய பைக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தேவனுக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன்ப்பா, நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தொடர்ந்து எனக்கான ஜெபம் பண்ணிக்கணும்ப்பா. எனக்கு எந்த பலவீனம் வீட்டில் பிரச்சனை எந்த இருந்தாலும் சரி என்னுடைய மூப்பரையா கிட்ட தான் முதல்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அது எனக்கு அப்படி ஒரு ஆவிக்கிற தகப்பனை கொடுத்திருக்காரு. அவரை கத்தோட வருகிறோம் மட்டும் அந்த சபையில ஆண்டு வைக்கணும், அந்த குடும்பத்தை விடுதலையாக்கணும், அதற்கு ஒவ்வொரு விசுவாசத்தை விடுதலையாக்கணும். உங்களுக்கான ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கதை சீக்கிரமா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தைக்காக பிரைஸ் எல்லாம் இந்த வார்த்தையை அப்பா வாசிச்சு ஜெபிப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:9ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், திருத்துக்கொள்வோம். தேவன் நம்மை கோபாக்கினை நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். நல்ல ஆண்டவரே, இந்த ஆவியானவர் தாயாரை மறைத்து தேவி வெளிப்படுத்தப்பா எங்களை நிச்சயமாய் தாழ்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் சபை ஒரு விசேஷமான ஒரு சபையா இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 13 நிருபங்களிலே தெசலோனிக்கேயர் பட்டணத்துக்கு அவர் தேவனுடைய வருகை குறித்து, அவர் வருகை நாட்களில் என்ன நடக்கும், என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்று ரொம்ப அதிகமா முதலாக எழுதப்பட்ட ஒரு நிருபம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்தினுடைய நிருபம் தான். அது மட்டும் இல்லாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களுக்கு தான் கர்த்தருடைய வருகை நாட்களில் என்ன நடக்கும் என்பதை 4ஆம் அதிகாரத்தில் அவ்வளவுதான் சொல்லி இருப்பார். இந்த தெசலோனிக்கேயர் பட்டணம் அவ்வளவு உபத்திரவத்தின் நடுவில் என்ன பண்ணாங்களாம், தேவனுக்கு காணிக்கைகளை பலிகளை செலுத்தினார்களாம். ஆண்டவர் வார்த்தைகளை அதிகமா நினைத்திருந்தார்களாம். ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களுக்கு போய் தேவனுடைய இயேசு கிறிஸ்து குறித்ததான், அவர் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லி அவர் மெய்யாகவே நம்முடைய பாவங்களுக்காக அவர் எல்லாவற்றும் ஏற்றுக்கொண்ட சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிறார் என்ற அந்த காரியங்களே அவர் அதிக ஜனங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுகிற இடத்துல எல்லாம் அவர் போய்விட்டு வந்த பிறகு யூதர்கள் போய் என்ன பண்ணுவாங்களா, மறுபடியும் அங்க பிரச்சனைகளை கலப்பி இந்த பவுலை நீங்க
நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு விரோதமான தூஷணமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டோட வார்த்தையை அவமாக்கி கொண்டிருந்தாங்களா. நமக்குன்னு ஒரு யெகோவா தேவன் இருக்கிறாரு, அவர் தான் நமக்கு எல்லாமே, மேசியா இன்னும் வரல, இந்த இயேசுவை நீங்க அங்கீகரிக்க கூடாதுன்னு சொல்லி யூதர்கள் வந்து அந்த ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு மட்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாராம், கர்த்தருடைய வருகை நாளை குறித்த என்னென்ன அடையாளங்கள் நடக்கும், என்ன காரியங்கள் என்பதை இன்னைக்கு நம்ம ஆண்டோட வருகை குறித்து பேசுங்க அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல எதிர்ப்போனா 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆதாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வார்த்தை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவருடைய வருகை நாட்கள் என்ன அடையாளங்கள் நடக்கும், அந்த சத்தம் கேட்ட உடனே யார் முதலாவது போவார்கள் என்பதை அவ்வளவு தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கே 1 3ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. சொல்ல பாரு, வாசிங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்தேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்தேன். அழைக்கப்பட்ட கூட்டம் இல்லை, அழைக்கப்பட்ட கூட்டம் இல்லை. ஒரு திருமணம் என்றால் நம்ம 500 நோட்டீஸ் அடிப்போம், அதை அநேகரை அழைப்போம். அதை யாரெல்லாம் முதல்ல வருவாங்கன்னா ரொம்ப நேசிச்சவங்க வருவாங்க, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனதுக்காக இவங்க வருவாங்க. இல்லைன்னா பாலியல் நண்பர்களா இருப்பார்கள். அப்புறம் ரொம்ப நாள் அவர்கள் என்ன இருப்பாங்க, பிரித்து போயிருப்பாங்க. ஒருவேளை இந்த திருமணத்தை நிமித்தம் நம்ம ஒன்னா இருக்கலாம் அப்படின்றவங்க வருவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நான் திருமணத்துக்குள்ள வரவங்க எத்தனை பேர் தான் இருப்பாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் ரொம்ப நேசிக்கிறவங்க தான். சிலர் என்ன சொல்லுவாங்க, இவங்க கல்யாணத்துக்கு நான் போகவே மாட்டேன், இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இருதயம். பாருங்க, இங்க இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் யார் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தான் கர்த்தருடைய வருகையின் காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அறிவித்திருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காக எப்போதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏனென்றால் இந்த தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்கள் அவ்வளவு கர்த்தருடைய வருகைக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனாலதான் இவரிடத்துல அநேக ரகசியங்களை பாருங்க, ரகசிய வரைகள் என்னென்ன நடக்கும், கர்த்தருடைய வருகை குறித்து எப்படி இருக்கும் என்பதை 5ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. அப்படியே இது யாருக்கெல்லாம் சொல்லி இருக்கிறது, மற்ற நிருபங்கள் நம்ம என்னென்ன நிருபங்கள் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்திய பட்டத்துக்கு, கொலோசிய பட்டத்துக்கு, அதுக்கப்புறம் எபிரேய மனுஷர்களுக்கு, இப்படி அநேக இருக்கு. இந்த நிருபங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் தெசலோனிக்கே சபைக்கு மட்டும் அவர் எழுதுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கார். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறது. அப்புறம் முன்னமே நான் உங்களிடத்துல வந்து சுவிசேஷம் சொல்லும் போதே கிறிஸ்துவை குறித்த வருகையை குறித்து தான் அவர்கிட்ட நான் பேசினேன். அதை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியுமே. இப்படி சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியில அவர் சொன்னார், எப்படி என்றால் தேவன் நம்மை எதுக்காக நம்மளை நியமிக்கல, கோபாக்கினைக்கு என்று நம்மளை நியமிக்கல. அல்லேலூயா. சொல்லுங்களேன். நீதிபதிகளின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எடுக்க வேண்டாம். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை ஆண்டவர் உண்டாக்கினார். தீங்கு நாளுக்காகவே துன்மார்க்கனை உண்டாக்கினார். அந்த வசனத்தை அதிகமாய் நான் வந்து வாசிச்சு அந்த பக்கம் திரும்ப மற்ற வசனத்துக்கு போக முடியாதபடி இருந்தது. தீங்கு நாளுக்கு ஒண்ணுக்காக துன்மார்க்கரை ஆண்டவர் உண்டாக்கினார். இப்படிப்பட்ட வசனங்களுக்கு இடையில நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்து ஜனங்களிடத்துல சொல்லுகிறார், தேவன் நம்ம எதற்காக நியமிக்கல, கோப ஆக்கினைக்கு என்று நியமிக்கல. அவருடைய கோபம் வருமானால் ஒருவனாவது நிலைநிற்க முடியுமா? அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? அவரு பாருங்க, சமாதானம் உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர் தான். ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷத்துல எந்த மனுஷனும் நிலைநிற்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் நம்ம எதற்காக நியமிக்கலையா? கோபாக்கினைக்கென்று உங்களை நியமிக்கல, கோபாக்கினைக்கென்று நியமிக்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று உங்களை நியமித்திருக்கிறார். நீ ரட்சிப்பு அடைய வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பு அடைந்து கொண்டு வியாதியிலே, விலகினத்திலே, சுகவீனத்திலே, கவலைகளிலே, கண்ணீர்களிலே, கடற்பிரச்சனைகளிலே, எத்தனையோ போராட்டங்கள் எல்லாத்திலையும் நம்ம ரட்சிப்பு அடைந்து கொண்டே வந்துட்டு இருக்கோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஒரு முறை சொல்லவே முடியாது.
ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலையை காண்கிறதா இருக்கிறது. அவர் ரட்சிப்பை கொடுத்து கொண்டே வராம ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் என்ன பண்ணப்படுவான் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும். ஏதோ பாதையில இருந்து மறுபடியும் போகிறது இல்ல, முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்கிறவர்களா இருக்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க என்று அப்படியான வசனம் சொல்லப்படுகிறது. இங்க ஆண்டவர் தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலின் நிமித்தம் அவர் சொல்லி இருக்கிறாரு, தேவன் உங்களை எதற்காக உங்களை நியமிக்கலாம். அதுபோல இன்னைக்கு மனவாட்டி திருச்சபையே, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நம்மளை நியமிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வருகிற போது நம்ம அதுதான் பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் நம்ம குடும்பத்தில் அனுமதிக்கப்படுதா, எந்த இடத்துல நம்ம தவறு செய்திருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். நான் எப்பவுமே அப்படிதான், ஒரு தலைவலி இருக்கா, ஒரு கால் இடறுதலைனா அவர் அது கூட இடம் கொடுக்க மாட்டார். ஒரு கால் இடறுதல் கூட அவர் இடம் கொடுக்க மாட்டார். ஒரு கால் இடறுதல் கூட அந்த இடம் கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு குழந்தை ஒண்ணு சின்னதா காலு மேல மணல் மேல விழுந்து உட்காந்துச்சு. நான் இரவுல இந்த லைட் ஆஃப் பண்ணிருந்தேன், கையில புடிச்சு போட்டேன் பாருங்க. அந்த 2 செகண்ட்ல அந்த குழந்தை லைட்டா அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணிடுச்சு. கையெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டோட்ட பூசுங்க பூசுங்க ஆண்டவர்கிட்ட கேட்டப்பா, என்ன தப்பு பண்ணு, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவர். இதை கேட்டாரு, என்ன டிவி பார்த்துட்டு இருக்க? அப்படியே சத்தம் கேட்டுச்சு. என்ன குடும்பமா உட்காந்து என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ஒண்ணுமே பார்க்கல, பொம்மை படம் தான் பார்த்துரு. பொம்மை படம் கூட நீ பார்க்க கூடாது. அந்த குழந்தைய உள்ள அனுப்புனார். ஏன் இப்படி அனுப்புறோம்? ஏன்னா எனக்கு தெரியும், அவர் எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஒரு காரியத்தை எனக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். நான் வழிபடத்துல சொல்றேன், பலவீனம் வருதா, சுகவீனம் வருதா, உடனே ஆண்டோட சமூகத்துல நான் ரீகால் பண்ணிக்க, ஆண்டவரை எது நிமித்தம் இதை அனுமதிக்கப்பட்டிருக்கு, எதுக்காக என்ன ஆண்டவரை இதை நீர் அனுமதித்திருக்கு, நீ இதை செய்ய மாட்டீங்களப்பா. அப்ப அவரோடு கூட எவ்வளவு தொடர்பு இருக்குமானா நம்ம இப்படி ஆண்டோட சமூகத்துல கேட்க முடியும். இதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, உன் குடும்பத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இல்ல உன்னுடைய சரீரத்துல, உன் மனைவியோட சரீரத்துல, இல்ல உன் குடும்பத்துல சில தேவனுடைய பிரசனம் எந்த இடத்துல நம்ம அங்க அடிக்கப்படுகிறோமோ, அங்கே ஒப்பு கொடுக்கப்படுகிறோமோ, அங்கே கர்த்தருடைய பிரசனம் கொஞ்சம் விலகி இருக்கிறத நீங்க உணரணும். அததான் நீங்க உணரணும். உணர்ந்து அதை நான் சீர்படுத்திக் கொண்டு ஆண்டவரோட சமூகத்துக்கு வந்துடுறேன். நல்ல அழகா பேசுவார், ரொம்ப அற்புதமா பேசுவார். இந்த பலவீனத்துக்கு என்ன காரணம்? அந்த பலவீனத்துல ஆண்டவர் பேசுற சத்தம் எனக்கு காதுல சரியா கேட்கல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அப்புறம் சொல்றாரு, நீ சரியான ஆகாரத்தில் ஏற்பட எடுக்கல, அதுவும் நிறைய மந்திரத்தின் கிரியைகள் இருக்கு, அதிகமா என் சமூகத்துல நீ காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் உள்ள மனுஷர்களை தேவன் நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் கொஞ்சம் வழி விலகின உடனே ஆண்டவர் அந்த இடத்துல பயங்கரமான போராட்டத்தையும் பயங்கரமான ஒரு காரியத்தையும் தேவன் அனுமதித்து அதை உணர்கிறானான்னு கூட ஆண்டவர் பார்ப்பார். சிலர் உணர மாட்டாங்க, சிலர் உணர மாட்டாங்க. சரி, ஏதோ பூச்சி வந்து அடிச்சது அப்படி இல்லை, ஏதோ தலைவை வந்துச்சு போச்சு இல்ல, ஏதோ தலைவன் அசைக்கப்பட்டுச்சு அப்படி இல்ல. உன்னை நடத்துகிறவர் உயிருள்ள தேவன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்தில் அவ்வளவு அழகாய் மேக சம்பமாய் அக்கினி சம்பமாய் அவர் வழிநடத்தி கொண்டு வந்தாரோ, 40 ஆண்டு காலம் அவருடைய துணி பழசா பிரிஞ்சு போகலையாங்க, அவருடைய காலடிகள் தேயல. அப்ப எப்படி அவர் நடத்தி கொண்டு வந்திருப்பான்றதை யோசனை பண்ணி பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் நான் உன்னை கோபாக்கினைக்கென்று உன்னை நியமிக்கவில்லை. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பூச்சி பாதாளத்தில் எவ்வளவு இருக்குமா? எண்ணிக்கை நிறையாதபடியான பூச்சிகள் இருக்கும். இங்க கவனிங்க, மிருகத்தினுடைய ஆவி பூமியில இறங்கின்றிருக்கு. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ஆவி மேல ஏறும், அவனுக்கு கொடுத்ததான அந்த சுவாசத்தின் ஆவி தந்த தேவனிடத்துக்கே ஏறும். ஆனா மிருகத்தினுடைய ஆவி பூமியில இறங்குது. இன்னைக்கு நீ கொலை செய்கிறதான அது கொலைக்கு சம்பந்தம். அது எறும்பா இருந்தாலும் பல்லியா இருந்தாலும் எந்த ஒரு மிருகத்தினுடைய ஆவியா இருந்தும் அது பாதாளத்திலவே அலறிக்கொண்டே இருக்கும். யாரைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு? கிறிஸ்துவை மறுதலிக்கிற, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குகிற, தேவ செவிகொடாத பின்மாற்றம் அடைந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துல வரும்போது அவர்களை வேதனைப்படுத்துகிறதுக்காக அது காத்திருக்குமா? உள்ள இருக்கிறீங்களா இல்லையா? பழுக்களவு இந்த புழுக்கள் இருக்கு பாருங்க, அது படுக்கையில எப்படி இருக்குமா? அது புள்ள உடம்பு முழுவதுமாய் கண்களிலே போய் அது கால் வழியாய் வருகிறதும் செவிகளிலே போய் அந்த பக்கம் வர்றது, அது சரீரம் முழுவதுமாய் வேதனை உண்டாக்குமா? இந்த பூமியில கோவப்படுறோமா? கீழே கோவப்பட்டுட்டே இருக்கணும். இந்த பூமியில நம்ம மற்றோட பரியாசம்
ஆனா இங்கே நீ ஆராதிக்கிறாயா கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை நீ பரலோகத்துல ஆராதிச்சுட்டே இருப்ப. இங்கே நீ அவரை சோத்திர பலி செலுத்துகிறாயா, அங்கே அவரை நீ தரிசனம் பண்ணி கொண்டே இருப்பாய். எத்தனை பேர் உள்ளே இருக்கிறீங்க? மிருகத்தினுடைய அந்த சின்ன ஒரு டச் தாங்க, ஒரு செகண்டுங்க, அதுவே என்னால சகிக்க முடியல. ஆனால் பாதாளத்துல தேவனை மறுதலிச்சு மரணத்துக்குள்ளாகிற ஆத்மாக்கள் எத்தனை பேர் எப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இருப்பார் என்று பாருங்க. அவருடைய கோபாக்கினை என்பதை விவரிக்க முடியாத ஒரு சொல். கோப ஆக்கினை, தேவன் கோபாக்கினை என்று சொல்லி அவர் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது விவரிக்க முடியாதபடியான ஒரு சொல். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். எக்காலங்கள் ஊதும் பொழுது என்ன நடக்கிறது, முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது பூமியில என்னென்ன காரியங்கள் நடக்கிறது. அதனால தான் நம்மை சீர்படுத்திக் கொள்ளவும் நம்மை சிறப்படுத்திக் கொள்ளவும் இந்த சபையை தேவன் ஏற்படுத்தி நம்முடைய ஆத்துமாக்களை இதிலிருந்து விடுதலையாக்குகிறது. கலையிலேயே சொல்லுங்களேன், கலையிலேயே சொல்லுங்களேன். பட்டத்துக்கு சொல்றார், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று ஒவ்வொன்றால் நம்ம ரட்சிக்கப்பட்டு வருகிறோமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டு வந்துட்டே இருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, தெசலோனிக்கப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஜபத்தை விட்டுட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க. சொல்லுங்க, வாய்ப்பு ரெஸ்ட் எடுத்தாங்க. அதனாலதான் 5ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லிட்டே வர்றாரு. 3ஆம் வசனத்துல இருந்து வாசிங்கப்பா. 5ல 3ஆவது வசனத்துல இருந்து சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருவது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவோ? நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீ இருளுக்குரிய பிள்ளை இல்ல, இருளுக்குரிய காரியத்தை செய்யாத. தெசலோனிக்கர் அதாவது சபையை பார்த்துக்கிறவர் அதோட விட்டு இல்ல, அதன் நிறுவனத்தை எழுதி வாசிச்சு ஜனங்களை சீர்படுத்திக்கிட்டே வராரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் பட்டணத்துக்கு லெட்டர் எழுதி முதல்ல கொடுத்து அனுப்பினாலும் மறுபடியும் அவர்களுக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. நீ அந்த காலத்துல இது கிடையாது, உன்னுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, நீ கோவப்படுற, நீ எரிச்சல் அடையிற, மற்றவங்களை பரியாசம் பண்ற, பொறாமப்படுற, உனக்கு எப்போ ஆண்டவர் கண் எதிர்க்க இருக்கிற சத்ருவை அடிப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, இதெல்லாம் விட்டுடு. இது கூட புரியுது இல்ல, இது அந்த காலத்தில் இருக்கிறது. என் சத்ருடைய அழிவை நான் பார்க்கணும், அவனை உடச்சாதான் நான் பார்க்கணும், ஆண்டவர் அவனை அடிக்கிறத பார்க்கணுன்றது உன்னுடைய காரியம் இல்ல. நீ அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜபத்தை விட்டுட்டாங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? மத்தவங்களை போல நீ தூங்காதப்பா. எத்தனை தூங்கிட்டு இருக்கீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல மத்தவங்களை போய் தூங்காதீங்க. கைப்பிடிங்க, பக்கத்துல 2 பேரும் கைப்பிடிச்சு சொல்லுங்க. மத்தவங்களை போல தூங்காதீங்க. அல்லேலூயா. மற்றவர்களை போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டே எப்படி இருக்கணுமா? அதுதான் முக்கியம். நீ விழித்துக் கொண்டு இருந்தாலும் தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். தெரிந்தவர்களாய் விழித்துக் கொண்டு தெளிந்தவர். ஆனா நம்ம விழிச்சு என்ன பண்றோம்? டிவி பாக்குறோம், போன் பாக்குறோம், நேர கணக்குல. விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவுள். எல்லா ஊழியக்காரர்களும் மகிமையா ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியத்துல அப்படி நின்று பயங்கர பவர்ஃபுல்லா தான் இருந்த உலகம் எப்படி இருந்திருக்கும், ஆண்டவருடைய கிரிகள் எப்படி இருந்திருக்கும். அன்றைக்கு மோசையின் மூலமே நடந்த அநேக அற்புத அடையாளம் இன்றைக்கும் நடக்கும். இன்னைக்கு விட்டு கொடுக்காதது நிமித்தம் தான் கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாய் மாறாதபடிக்கு புறஜாதிகளின் மத்தியில ஒரு சாட்சி இல்லாம ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒரு குறைவுள்ளவர்களாய் எனக்கு இருக்கணும். தெசலோனிக்கப்பட்ட கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சா. அதான் சொல்றேன், நீ தூங்காத, தெளிந்தீரே. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். ஆனால் நீ நானே யாரு? பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையோ ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க 3 காரியத்தை தெளிவா சொல்லி இருக்கிறார். முதலாவது விசுவாசம், 2வது அன்பு, 3வது ரட்சிப்பின் தலை சீரா. இது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பகலுக்கு
கத்தருக்குரியவர்களாகிய நம்ம என்ன பண்ண நிறைய பேர் கேட்பாங்க, நைட்ல கூட மோசிக்கலாம் மனுஷங்களா நீங்க? நாங்க ஜெபம் பண்றோம், பரிசுத்தாவிலே ஜெபிக்கிறோம், எங்களுக்கு தூங்கவே வராது. எத்தனை மணி நேரம் தான் தூங்குறீங்க? ஆனா பாருங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க 4 மணி நேரம் தான் தூங்குவாங்களாம். மற்ற நேரத்துல உட்காந்து எழுதிட்டே இருப்பாங்களா, நிறைய ஃபைல் பார்ப்பாங்களா, எல்லாம் பார்ப்பாங்களா. ஆனா ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தூங்குகிற நேரங்கள் குறைவா இருக்கும். தெசலோனிக்கே பட்டணத்தை பார்த்து அவர் சொல்றாரு, பகலுக்குரியவர்களா. பகல்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம். அதுதான் பகல்னா வெளிச்சம். வெளிச்சத்துக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம். இன்னைக்கு எதுல மூலத்துல நம்ம இன்னைக்கு உடைக்கப்படுகிறோம்? விசுவாசம். முதல்ல அந்த விசுவாசம் உடைக்கப்படுது. நீண்ட நாள் காத்திருக்கும் பொழுது, நீண்ட நாள் நம்முடைய காரியங்கள் ஆண்டவர் செயல்படுத்தாது இருக்கும் பொழுது விசுவாசம் உடைக்கப்படுது. இவ்வளவு நாள் இருந்து என்ன நடந்தது? ஆண்டவர் செய்யலையே, கத்தரத்தாக நம்பி இருக்கிறோம், அவருக்கு தெரியாதா? ஏன் நான் கேட்டாதான் செய்வாரா? இந்த கேள்விகள் எல்லாம் வரும். ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு? ஏன் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இப்படி இருக்கு? அந்த விசுவாசம் உடைக்கப்படுது. இரண்டாவது அன்பு. கடைசி நாட்கள் என்ன ஆகும்? அன்பு தனித்து போயிடும். தனித்து போயிடுமா? சுபாவத்துக்குரிய அன்பு அது இருக்காது. தாய் தன் பிள்ளையை நேசிக்கிறது இருக்காது. இன்னைக்கு பிள்ளைகள் என்ன பண்றாங்க? தகப்பனை வெட்டி போடுறான். இடத்த கொடுக்க மாட்டியா? சித்தப்பா பெரியப்பா என்ன பண்றாங்க? சொல்லுங்க. இடம் நிலம் போகும்போது யாரும் எடுத்துட்டு போக மாட்டோம்னு தெரியும். ஆனாலும் நமக்குரியது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆண்டோட சமூகத்துல நான் இங்க பூமியில இருக்க வரைக்கும் ஆண்டவரே ஒரு சாட்சியோட அல்லேலூயா. அததான் நீங்க கேட்க. அன்றைக்கு எனக்கு ஆகாரத்தை கொடுத்து இருக்க தேவையான ஒரு வீட்டை கொடுத்து நீ நம்ம சரியா ஜபிக்கிறது இல்லை. ஆண்டோட உங்களுடைய நாமத்தை மகிமைக்கின்ற ஒரு நான் சாட்சியா இருக்கணும்ப்பா, அதற்குரிய வாசலை எனக்கு திறந்து கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள்? விசுவாசத்தை உடைக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பு. அன்பு என்பது சாதாரண காரியம் இல்லை. கர்த்தர் தான் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ உன்னை நேசிக்கிறது போல திறனையும் உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. எத்தனை ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் கத்தி பேசுகிறாரு. அவ்வளவு பலவீனமாய் வந்து எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. முதலாம் கற்பனை. இரண்டாவது கற்பனை, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. பேசிட்டே தான் இருப்பார். நீ அவங்களே நேசி, அவங்கள விட்டுறாத. உன் கணவன் விட்டுறாத, உன் மனைவி விட்டுறாத. 2 பேர்கிட்ட பேசுவார் ஆண்டவர். பேசாம இருக்கவே மாட்டார். நம்முடைய தேவன் பேசாம இருக்கவே மாட்டார். பேசிட்டே தான் இருப்பார். அன்பு அங்கே உடைக்கப்படுது. கடைசி நாட்கள் விசுவாசம் உடைக்கப்படுது, அன்பு உடைக்கப்படுது. அடுத்த ரட்சிப்பை நீ எங்கப்பா பாதுகாக்க முடியுது? 2 போயிடுச்சா அவளுக்கு ரட்சிப்பே. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? நேசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கஷ்டப்படுறவனை பார்த்து சிரிக்காத. ஏன் இருக்கிறான் என்று அவனை நீ பார்த்து பரியாசம் பண்ற. அவனை பரியாசம் பண்ணினா நீ என்ன பரியாசம் பண்ற? ஏன்னா நான் தான் அவனை அந்த சூழ்நிலைகளை வச்சிருக்கிறது வேதம் சொல்லுது. அவன் ஏழ்மையா இருக்கணும், நான் அவனை வச்சிருக்கிறேன். லாசரை அப்படியே தான் வச்சிருந்தேன். கடைசி வரைக்குமே அவனுடைய கால்களிலே வழிந்த அந்த பருக்களில் இருந்து வந்ததான ரத்தத்தை நாய்கள் நக்கிற்று. ஏன் அவனை ஆசிரியருக்கு அனுப்ப முடியாது? ஆண்டவரே, லாசருக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்க முடியாதா? ஐஸ்வர்யாவுக்கு வாசலையே இருந்து சாப்பிடமா? ஏழையா இருக்கிறான் என்று அவனை பரியாசம் பண்ணாத. ஒண்ணும் அவன்கிட்ட இல்லைன்றது பரியாசம் பண்ண. ஏன்னா அவனை உண்டாக்கினவர் நான். நீ என்ன நிந்திக்கிற? ஜாக்கிரதையாயிரு. இது நிமித்தம் நீ பரலோக ராஜ்யத்தை இழந்து போவாய். எல்லாமே சரியா வந்தால் 100% ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. பரியாசம் பண்ணாத. திக்கற்ற பிள்ளையோட நிலத்தை அபகரிக்காத. நமக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டு, மற்றவர்களை நேசித்துக் கொண்டு, நம்முடைய ரட்சிப்பை நாம் பூரணப்படுத்த கடவுள். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்கவில்லை. எல்லாரும் முழங்கால் படியிட்டு அதோட சமூகத்தில் 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை கோபாக்கினைக்கு என்று நீங்க நியமிக்கல ஆண்டவரே. வருகிற வாரத்தில் அந்த செய்தி தான் கொண்டு வர போகிறேன். கோபாக்கினை என்றால் என்ன? அந்த கோபாக்கினை வந்தால் என்னென்ன நடக்கும்? என்னென்ன வாதைகள் உண்டு? ஆண்டவருக்கு கோபம் வந்தா எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நாம் அடுத்த வாரத்துல நம்ம செய்திகளை பார்க்க போகிறோம். எல்லாம் முழங்கால் படியிட்டு, தெய்வமே, பகலுக்குரியவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் விழித்திருந்து தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று பேசுகிற வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா வாய்களுக்கு பேசுகிற ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நேரம் போயிடுச்சு நினைக்காதீங்க. இதோ சீக்கிரமே வீட்டுக்கு போகலாம். எல்லாரும் செவிங்க. ஓ கண்மலையே, நீங்கள் கேடகமே, இந்த பூமியில இருக்கிறவங்க உங்க கிருபை, உங்க இறக்கம், உங்க தயவு எங்களிடத்துல இருக்கிறதுப்பா. இதற்குள்ளே
இந்த மனவாட்டி திருச்சபைக்கு ஒவ்வொரு வாரம் நீங்க கொடுக்கிற ஆத்தும உணவுக்காக நன்றி அப்பா. ஆத்தும உணவுக்காக நன்றி அப்பா. எங்கே போவோம் ஆண்டவரே? நம்ம விட்டு எங்கே போவோம் சொல்லுங்க. நம்ம விட்டு எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உடத்திடத்துல உண்டு. நித்திய ஜீவ வார்த்தைகள் உடத்தில உண்டு. சிஷ்யர்கள் எல்லாம் பின்வாங்கி போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு பின்னாடி எல்லா சிஷ்யர்களும் நிக்கிறாங்க. 12 சிஷ்யர் நிக்கிறாங்க. அவர் பேசுற ஒவ்வொரு உபதேசத்தை கேட்டு சும்மா ஒரு ஸ்டெப் அப்படி கால வச்சு பின்னாடி போனாங்களா. ஆண்டவர் ஆவியில உணர்ந்து கேட்டாங்க, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க. நீயும் போறியா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீயும் போய்விட மனதாய் இருக்கிறாயோ? பேதுரு உடனே சொன்ன, எங்கே போவோம்பா? எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம். நித்திய ஜீவ வசனம் உங்களிடத்துல உண்டு. நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? சொல்லுங்க. ஆண்டவரே சமூகத்துல சொல்லுங்க. நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு ஆண்டவரே. உங்க விட்டு நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே. உங்க ஜனத்துல நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டப்பா. நீங்க சொன்னதை வாங்கி நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. என் காதுகளிலே நீ பேசுற சத்தத்தை கேட்டு உங்க ஜனத்துக்கு சொல்லிட்டப்பா. நீ நல்லதரமன சந்தனவர வரியாக்கறவர சீனாய் மலையில ஏறி நிக்க வேண்டியதுதான் மோசேயுடைய வேலை. அவர் பேசுறத கேட்டு ஜனங்க கிட்ட சொல்லணும். அவ்வளவுதான். அவன் தன் சுயமா பேசக்கூடாது. அவன் தன் சுயமா பேசக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுற நாளுப்பா. கர்த்தர் உங்களோட இடைப்படுகிற நாள். கர்த்தர் உங்களோட பேசுற நாள் நீங்க மனதில் வச்சுங்க. ஓய்வு நாள் என்பது சாதாரண நாள் இல்லை. ஆண்டவர் பேசுற நாள். என் ஒருவரோடு கூட, என் குடும்பத்தோடு கூட, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக என்னோட பேசுற நாள். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இதுவரைக்கும் சொல்றேன் ஒரு சாட்சியா. ஒருவேளை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வர செய்தி எடுக்க முடியாது. உங்களிடத்துல வரும்போது அவர் பேசுற சத்தம் கேட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு உங்களை நேசிக்கிறாரு. உங்க ஆத்துமாட்ட ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? இந்த தேவன் நன்றியப்பாவை துதிக்கிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாம் ஜெபிப்போம். அப்பா ஜெபிப்பாங்க இந்த வார்த்தைகளுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்றே கர்த்தாவே உருவாக்கியிருக்கிறீர். அதற்காக உமக்கு வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே இதயத்திலிருந்து ஆண்டவரே அப்பா நான் ஆண்டவரே ஆழமாய் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே அப்பா வருகிற நாட்கள்ல இந்த கோபாக்கள் எப்படி இருக்கும், கர்த்தருடைய கோபம் எப்படி இருக்கும் என்பதை கர்த்தாவே எங்களோடு பேச போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. கிருபையினால் போடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதை தாழ்த்துவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு காணிக்கை எடுத்துக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். தாழ்மையும் சோத்திரம் கர்த்தாவே. சோத்திரம் அப்பா. சோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா இந்த மனவாட்டி சபையை உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. விசுவாசிகள் அனைவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதத்தில் வைக்கிற ராஜா. அப்பா நீங்க உங்களுடைய கிருபையால அவங்களை தாங்குகிறீர். இறக்கத்தினால தாங்குகிறீர் அப்பா. அவங்க வருமானத்தை பெருகி தர முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. 30, 60, 100 அவங்க வருமானத்தை பெருகி தந்து அவங்களை வாழ வைக்கிற தேவன் அப்பா. அவங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்கிறவர் அப்பா. என் தேவாதி தேவனே இயேசுராஜாவே அவங்களை ஆசீர்வதியும் அவங்க வீட்டில் என்னையும் குறைபடாமல் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. சபையை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஆவியானவரே இயேசு ராஜாவுக்கு 4 மூலைகளில் இருந்து ஜனங்கள் வந்து அவங்களை ரட்சித்து இந்த சபை நிரம்பி வழிய நீ கிருபை பாராட்ட முடியாது இருக்கிற ராஜா. கஷ்டத்திலும் துன்பத்திலும் சுரண்டு கொண்டு இருக்கிற ஜனங்களை எல்லாம் நீ தொட்டு எழுப்பி ஒரு அப்பா ரட்சித்து அவர்களை ஒரு இது அப்பா ரட்சித்து ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பும்படியா ஜெபிக்கிற ராஜா. அப்பா
அப்பா திரும்பி போனவர்களை எல்லாம் நீ கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. உண்மை விட்டு விலகி போனவர்களை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆவியானவரே, இயேசு ராஜாவே, உம்முடைய வல்லமையான கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இலக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்தவரே, இலக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு
பிரைஸ்ல மத்தியிலே நம்முடைய ஐயா வந்துருவாங்க. ஐயா முன்னாடி வாங்க, வந்து சபைக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவாங்க. வந்திருக்காங்க நம்ம கோடா பக்கத்துல இருந்து ரவி பாஸ்டர் வந்திருக்காங்க. கர்த்தர் நல்லவர். அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, உங்களுக்கு தெரியும். கடந்த நாட்கள்ல நம்முடைய குரூப்ல போட்டிருந்தேன். ஐயாவுடைய குடும்பத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்ம முடிவு ஜெபத்தை நம்ம ஐயா கிட்ட கொடுப்போம். ஐயாக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோம். நம்முடைய பிள்ளைய வந்திருக்காரு ரூபன், அந்த ரூபன் எழுந்துடுங்க. குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அருமையான இந்த குடும்பத்தாருக்காக நம்ம ஜெபிக்கலாம். பிரைஸ்லாம் கர்த்தருடைய கரம் அவரை தொடர்ந்து ஊழிய பாதையில் நடத்தபடியாக மிகவும் சோர்ந்து போய் எவ்வளோ காரியங்கள் அடியால் ஒரு பெரிய சாட்சி. உண்மையாகவே ஒரு மனைவி இந்த அளவுக்கு அவர் நேசிச்சு இவ்வளோ பணங்களை செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்களா, அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொன்று ஒரு வாலிப பிள்ளை தாயை அவ்வளோ நேசிச்சு உண்மையாவே அந்த இடத்துக்கு போய் எனக்கு கண்ணீர் தான் வந்தது. ஆண்டவரே, எவ்வளோ அற்புதமான ஒரு மகத்துவமான காரியங்களை அந்த மகளுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, செலவு பண்ண மாட்டாங்க இந்த காலத்துல. சரீர பலவீனம் தான் கூட கொஞ்ச நாள் நான் சோர்ந்து போய் அந்த பெயரை வச்சு திட்டுவாங்க, எவ்வளோ கணித்து கொள்ளுவாங்க. அந்த பிள்ளை ஒரு நாள் கூட சோர்ந்து போகாதபடிக்கு தன் படிப்பே விட்டு அம்மாவுக்காக எந்த நேரமும் அவங்க அம்மா கூடயே இருந்து நல்ல அற்புதமான பிள்ளையை அங்கே கொடுத்துருக்காரு. இந்த வேலையில நான் சாட்சியா நிற்கிறேன். உண்மையாக இந்த குடும்பத்தாருக்காக எவ்வளோ பணங்கள் செலவு பண்ணார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனார், கடன் வாங்கி எத்தனையோ காரியம். அவங்க ஜீவனோடு இருக்கணும், ஒரு பிள்ளைக்கு தாயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே ஆண்டவர் இதற்குரிய பிரதிபலனை அவங்களுக்கு பரலோகத்துல அதிகம் மிகுதியா வச்சிருக்கிறார். ஒரு ஆம்பளை பிள்ளை இப்படியா அம்மாவை நேசிக்கிறத, அவங்கள அரவணைச்சு பாக்குறத நான் என்னுடைய வாழ்நாட்களை முதல் பார்த்தது அந்த ரூபன் தான். ஆண்டவர் சுத்தமா இருந்த இந்த குடும்பத்தோட ஒரு நல்ல ஐக்கியத்தை வைக்கணும். ஆண்டவர் அதை தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் கிட்ட நல்ல ஒரு ஐக்கியத்தை நீங்க கொடுக்கணும், உங்க வருகை வரைக்குமான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து அருமையான ஐயாக்காக அவங்க வீட்டுல சபை இருக்கு, மேல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஒருவேளை சபையினுடைய ஊழியக்கார் மனைவி இப்படி இறந்துட்டாங்கன்னு சொல்லி யாரும் பின்மாற்றம் அடைந்து போகக்கூடாது. அவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவர் சபையை நடத்த, பிள்ளைய ஊழியத்திலே ஆண்டவர் வழி நடத்தும்படியாக அவருடைய எதிர்கால வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாக உலக மாமிச பிசாசு அந்த பிள்ளையை தொடவே கூடாது. நீங்க எத்தனையோ வாலிய பிள்ளைகளை பார்க்கிறோம், கீழ்ப்படியாதபடி எப்படியோ தறிக்கிட்டு ஓடுகிறத பார்க்கிறோம். அவங்க இருந்த நாள் வரைக்கும் அந்த குழந்தைய பொத்தி வளர்த்தாங்க, நல்ல பரிசுத்தமா வளர்த்துருக்குறாங்க. அந்த நாமத்துக்கு சாட்சியா நான் இந்த இடத்துல நிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய கிருபை இறக்கம் தயவு அந்த குடும்பத்து மேல வச்சிருக்கேன். நம்ம எல்லா மனவாட்டி தொழிற்சபையா அவங்களுக்காக ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஐயாக்காக ஜெபிங்க. ஐயாக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்ன சித்தத்திற்காக அவர்களை இந்த சபையோடு கூட ஒரு குடும்பமா எங்களோடு கூட ஒரு இணைப்பு வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. உடைய மகனுக்காக நான் மனதார துதிக்கிற சோதரிக்கிற ஐயா ஆண்டவரே. எத்தனை பேர் ஒருவேளை இந்த கடன் பிரச்சனையில பண பிரச்சனையில சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் கடைசி வரைக்குமாய் கூட ஆண்டவரே மனைவி எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவர் எடுத்த ஒவ்வொரு காரியங்களும் அப்பா நீங்க வெய்யாகவே கூட இருந்தீங்க, நல்ல பலத்தை கொடுத்தீங்க, பழைய உடம்பு அவங்களுக்கு திரும்பி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஒரு கேன்சர் வந்தவங்களுக்கு அந்த சரீரத்துல பலவீனம் அடைஞ்சு அவங்க மறைச்சிருவாங்கப்பா. ஆனா அவங்களுக்கு பழையபடி உடம்பு கொடுத்தீங்க, முடி வளர வச்சீங்க. எவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு நீங்க செய்தீங்க ஆண்டவரே. தகப்பனே, பணம் செலவு பண்ணி மருத்துவர்களால அல்ல ஆண்டவரே, நீங்க இந்த குடும்பத்தோடு இருந்தீங்க ஐயா. உடைய மகனை அப்பா நாங்கள் சபையாரை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பூமியில இன்னும் சாட்சியா உடைய ஊழியத்துக்கு என்று அவர் ஓடட்டும் தகப்பனே. ஆண்டவரே, மனைவிக்காக ஒரு வாங்கின பணங்கள் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. என் தகப்பனே உங்களை துதிக்கிற எத்தனையோ போராட்டம் ராஜா, என் ராஜா கூட இருந்தீங்களே, பலப்படுத்தினீங்களப்பா. அப்பா விசேஷமா ரூபனுக்காக இந்த சமூகத்துல வருகிறோம். கோத்திரத்தினுடைய முதல் பெயர் ரூபன் ஆண்டவரே. அந்த பிள்ளையை நீங்க பல வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தையா கொடுத்தீங்க ஆண்டவரே. எவ்வளவு அற்புதமா தன் தாய்க்கு ஆண்டவரை மனக்கசந்து போராடக்கூடிய அவன் செய்த நல்ல கிரிகளுக்காக உங்களை துதிக்கிற ஐயா. இந்த காலத்தினுடைய பிள்ளைகளை பார்க்க
முடியாது தகப்பனே. ஆண்டவரே, அவர்களுக்கு இவ்வளவு ஆண்டுகள் கொடுக்க முடியல ராஜா. ஆனாலும் நீங்க கொடுத்தபடிக்கு ஆண்டவரே, இதற்கு மேல மகள் இருந்தால் அவங்க சரீரம் தாங்காதவங்க ஆண்டவரை நீங்க எடுத்துட்டீங்க ராஜா. ஆகிலும் ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நீர் கொடுத்ததாங்க அந்த ஆண்டவரே பொறுமையான குணம், அம்மாவுக்கு செஞ்ச பணிவிடைகள் எல்லாம் உங்க சமூகத்தில் இருக்கு. பிள்ளைய ஆசீர்வாதமா வைக்கப்பா. படிப்பை எழுதுட்டாப்பா. அவருடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. என் தெய்வம் நீங்க, நாங்க சபையார ஜெபிக்கிற வழியில ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரூபனுடைய வாழ்க்கையில உடைய தீர்மானங்கள் திட்டங்கள் நிறைவேற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில சாட்சியா இருக்கட்டும். எந்த இடத்துல அவன் சோர்ந்துமாய் நின்றவே கூடாது. நான் பயந்து ஆண்டவரே, எங்க அம்மா திரும்பி கொடுக்கலன்னு சொல்லி உங்களை விட்டு பின்பாயிட்டு போயிடுவானோன்னு சொல்லி நினைச்சப்பா. ஆனா அந்த பிள்ளை உண்மை தேடி வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கூட இருக்கையா படிப்பிற்காக எதிர்கால வாழ்க்கை எல்லாம் உங்க தீர்மானத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. தீர்மானத்தின்படி நடக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. எந்த இடத்துல அவன் சோர்ந்து போய் உட்காரவே கூடாது. பலப்படுத்துங்க. உற்றார் உறவினர்கள் மத்தியில் அவன் தலையை உயர்த்துங்க ராஜா. உண்மை துதிக்க அவன் அம்மா ஆசைப்பட்டது அதுதான் கர்த்தாவே. நீ அதை பூர்த்தியாக்க முடியா இந்த வேளையில சபையாரா உங்க சமூகத்துல நாங்க வந்து நிக்கிறோம். என் பிள்ளையை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். அவங்க சொல்ற வார்த்தைப்படி குழந்தைய நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அழகு பாருங்கப்பா. நீங்க அப்படிதான் செய்வீங்க ஆண்டவரே. உங்க தேடி வருகிறவரை நீ தள்ள மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. மீண்டுமா இந்த பிள்ளைக்காக ஆண்டவரே, பிரதருக்காக நாங்க நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை வழிநடத்துவீராக ராஜா. இந்த நிமிஷத்துல இந்த சபைக்கு கொண்டு வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் விசுவாச பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும் ஐயா. இந்த பிள்ளைகளோட குடும்பங்கள் எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே. கடந்த நாட்களுக்கு கூட இசைக்கையோட கால்களில் இருந்த பலவீனத்தை மாற்றி கர்த்தர் மகனை நடக்க வச்சீங்களப்பா. நான் போய் பார்க்கும்பொழுது ஆலயத்துக்கு வரல என்று விசனப்பட்டதை தேவன் அறிவிலையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வழியில பேர் பேராய் குடும்பமா இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்துகையா. இந்த மனவாட்டி திருச்சபை பேருக்கு இருப்ப மனவாட்டியா எங்களை சமூகத்துல வருகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களா எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய காரியங்களை வழி நடத்துகிற பிள்ளைகள் பெறப்பட்டு செல்கிறார்கள். உங்களுடைய சமூகம் கூட செல்லட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேர்ந்து செல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை இன்றும் இன்னும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.